எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்க ஆர்வமுள்ள சுட்டி குழந்தைகளுக்கும் உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க பெற்றோர்களுக்கும் என்னோட உற்சாகமான வரவேற்பு. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை பயணத்துல போக போறோம். இது ரொம்ப பழமையான, ஆனா எப்பவுமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அட்டகாசமான கதை. கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேருக்கு நடுல எப்படி ஒரு ஆழமான நட்பு உருவாச்சுன்னு தெரியுமா? திருக்குறள்ல இருந்து நாம கத்துக்க போற அந்த நன்றியுள்ள எறும்பு பத்தின சுவாரஸ்யமான விளக்க பதிவு தான் இது. வாங்க உள்ளே போகலாம். கதைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குட்டீஸ், உங்கள ஒரு குட்டி எறும்பு அளவுக்கு கற்பனை செஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு சின்ன தூசி அளவுக்கு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்ப சொல்லுங்க, உங்களால, அதாவது ஒரு சின்னஞ்சிறு எறும்பால வானத்துல பறக்கிற ஒரு பெரிய பறவைய காப்பாத்த முடியுமா? என்னது, வாய்ப்பே இல்லைன்னு தோணுதா? ஆனா அன்பும் நட்பும் இருக்கும்போது முடியாதது எதுவுமே இல்ல. அது எப்படிந்தா இப்ப நம்ம பார்க்க போறோம். பகுதி 1. வானத்தில் ஒரு நண்பன். சரி, இத கொஞ்சம் ஆழமா பாப்போம். நம்ம கதை ஒரு அழகான காட்டுல ஆரம்பிக்குது. அங்க ஒரு அன்பான அப்பா பறவை தன் குடும்பத்துக்காக சாப்பாடு தேடி வானத்துல பறந்துட்டு இருக்கு. இந்த பயணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். அந்த அப்பா பறவை தன் கூட்ல இருந்து ரொம்ப தூரம் பறந்து வந்து ஒரு பெரிய மரத்தோட உச்சியில உட்காருது. முதல்ல அங்க காய்கள் மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல நல்ல பழுத்த இனிமையான பழங்களை கண்டுபிடிச்சிருச்சு. ஆனா அப்போன்னு பார்த்து கீழே தரையில தண்ணியில சில எறும்புகள் மாட்டிக்கிட்டு ரொம்ப பசியோட தவிச்சிட்டு இருக்கிறத அந்த பறவை பாக்குது. உடனே எந்த யோசனையும் இல்லாம, இந்தங்க நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சுவையான பழங்களை கீழே போட்டு உதவுது. தனக்கு பசிக்குதேன்னு சுயநலமா யோசிக்காம மத்தவங்களுக்கும் கொடுக்கற அந்த பறவையோட இரக்க குணம் எவ்ளோ அழகு பாருங்களேன். மேலிருந்து இப்படி சுவையான பழங்கள் விழுறத பார்த்ததும் எறும்புகளுக்கு ஒரே குஷி. பசிய போக்க வந்த அந்த பழங்களை தூக்கிட்டு போகும்போது, அடடா, அந்த பறவை நண்பர் தான் நமக்கு சாப்பாடு தராரு, மிக்க நன்றி நண்பரே அப்படின்னு எறும்புகள் ரொம்ப சந்தோஷமா கத்துச்சுங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒருத்தர் செஞ்ச இந்த உதவிய அந்த எறும்பு கூட்டம் தங்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கிச்சு. பகுதி 2. வேடன் குறிவைக்கிறான். இப்போ கதை எப்படி மாறுதுன்னு பாப்போம். ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய ஆபத்து வருது. காட்டுல எப்பவுமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்குமே, அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு ஆபத்து நெருங்குது. மரக்கிளையில ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்க நம்ம அப்பா பறவைய திடீர்னு ஒரு கொடூரமான வேடன் பாத்துடுறான். இந்த தடவை என்னோட குறி தப்பவே தப்பாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு பறவை வேற பக்கம் திரும்பி இருக்கிற அந்த நேரத்துல தான் ஆயுதத்தை எடுத்து ரொம்ப கவனமா குறி வைக்கிறான். பாவம், அந்த பறவைக்கு தான் உயிருக்கு வரப்போற ஆபத்து கொஞ்சம் கூட தெரியவே இல்ல. நிலைமை ரொம்ப டென்ஷனா மாறுது. இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பம். வேடன் குறிவைக்கிறத பார்த்த எறும்புகள் சும்மா இல்ல. ஆபத்தை உணர்ந்த எறும்பு ராணி உடனே, நமது நண்பருக்கு ஆபத்து, அவரை உடனே நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பதறாங்க. தங்களுக்கு சாப்பாட கொடுத்த நண்பனுக்கு ஒரு ஆபத்துனதும் நாம எவ்ளோ சின்ன உருவமா இருக்கோமே அப்படின்றலாம் அந்த எறும்புகள் யோசிக்கவே இல்ல. உதவி செய்யணும், அவ்வளவுதான். அந்த ஒரே எண்ணம் தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. பகுதி 3. சிறிய எறும்பின் பெரிய கடி. இப்போ நம்ம கதையோட மிக விறுவிறுப்பான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அவ்ளோ பெரிய வேடனை இந்த சின்னஞ்சிறு எறும்புகள் தங்களோட பெரிய தைரியத்தால எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு பாப்போம். எறும்புகளோட இந்த சூப்பரான மீட்பு திட்டம் ரொம்பவே பர்ஃபெக்டா இருந்துச்சு. முதல் படி ஆபத்தை கவனித்தல். ராணி எறும்பு ஆபத்தை உணர்த்திருச்சு. இரண்டாவது, ஒன்றாக அணிவகுத்தல். ராணி சொன்ன உடனே எல்லா எறும்புகளும் படுவேகமா முன்னாடி போய் தாக்குறதுக்கு ரெடி ஆகுதுங்க. மூன்றாவது, வேடனின் காலை கடித்தல். நான் சொல்லும்போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடிங்கன்னு ராணி சொன்ன மறு கணமே ஒட்டுமொத்த எறும்பு கூட்டமும் வேடனோட கால்ல பாய்ந்து நறுக்குன்னு கடிக்குதுங்க. எப்பேற்பட்ட ஒற்றுமை பாத்தீங்களா? திடீர்னு தன் கால்ல நூற்றுக்கணக்கான எறும்புகள் கடிச்சதும் வேடனுக்கு வலி தாங்க முடியல. ஐயோ அம்மா, கால் வலிக்கிறதே அப்படின்னு அலறிக்கிட்டே தன் கையில இருந்த ஆயுதத்தை கீழே போட்டுடுறான். அவனோட குறி அப்படியே டோட்டலா தப்பி போயிடுச்சு. எறும்புகளோட இந்த சர்ப்ரைஸ் அட்டாக்னால வேடனால பறவைய ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடுச்சு. இது ரொம்ப சிறப்பா நமக்கு விளக்குற ஒரு விஷயம் என்னன்னா, நட்புங்கிறது எப்பவுமே ஒரு வழிப்பாதை கிடையாதுங்க. அது ஒரு அழகான இருவழிப்பாதை. ஒரு பக்கம் பசியால வாடின எறும்புகளுக்கு பறவை இனிமையான பழங்களை கொடுத்துச்சு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அந்த எறும்புகள் பறவையோட உயிரையே வேடன் கிட்ட இருந்து காப்பாத்திக்குச்சு. நாம செய்யற ஒரு சின்ன நல்ல விஷயம் எப்படி ஒரு பெரிய நன்மையா நமக்கு திரும்பி வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். பகுதி 4. கடலை விட பெரிய அன்பு. வேடனோட குறித்தப்புன சத்தத்தை கேட்ட பறவை உடனே சுதாரிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு பறந்துடுச்சு. எறும்புகளுக்கும் பறவைக்கும் நடுவுல உருவான இந்த அழகான நட்பு எப்படி கடலை விட பெரிய அன்பா மாறும்னு பாப்போம். இதை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு இல்லையா? பத்திரமா தன் கூட்டுக்கு திரும்பி வந்த தந்தை பறவை தன் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லுது.
தான் செஞ்ச ஒரு சின்ன உதவிக்காக அந்த குட்டி எறும்புகள் எப்படி தன் உயிரை காப்பாற்றி எதிரிய துரத்தி அடிச்சுதுன்னு ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்லுது. மத்தவங்களுக்கு உதவி செய்ய உடம்போ உருவமோ ஒரு பிரச்சனையே இல்ல, ஒரு நல்ல மனசு இருந்தா மட்டும் போதும். அந்த பறவை தன் குடும்பத்துக்கு ரொம்ப அழகா புரிய வைக்குது. இப்போ இந்த பகுதியில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்மளோட பழமையான திருக்குறள் இந்த நிகழ்வை எப்படி வரையறுக்குதுன்னு பாக்குறது தான். அதாவது, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையான அன்போடு நாம செய்யற உதவி இருக்கு பாத்தீங்களா, அது இந்த மிகப்பெரிய கடலை விடவும் ரொம்ப பெரியது. பறவை எறும்புகள் கிட்ட எந்த உதவியும் எதிர்பார்க்கல, அதே மாதிரி தான் எறும்புகளும் தங்கள் உயிரை பணயம் வச்சு உதவிச்சுங்க. இதுக்கு பேரு தான் தன்னலமற்ற உதவி. சரி, இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்கள் என்னென்ன? இது நமக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்? முதலாவது, அன்பிற்கு அளவு கிடையாது. ஒரு சின்ன எறும்பால அவ்ளோ பெரிய பறவைய காப்பாத்த முடியும். ரெண்டாவது, உண்மையான நண்பர்கள் ஒருத்தருக்கொருத்தர் பாதுகாப்பா இருப்பாங்க. கஷ்டமான நேரத்துல கூட நிக்கிறது தான் உண்மையான நட்பு. மூணாவது, தன்னலமற்ற செயல்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். தண்ணில போதுற ஒரு சின்ன கல் எப்படி பெரிய அலைகளை உருவாக்குமோ, அதே மாதிரி நாம செய்ற ஒரு சின்ன உதவி பின்னாடி மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை உருவாக்கும். இறுதியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். இன்னைக்கு நீங்க யாருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்ய போறீங்க? அது உங்க நண்பரா இருக்கலாம், அக்கா தம்பியா இருக்கலாம், ஏன் ரோட்ல போற முகந்தெரியாத ஒருத்தரா கூட இருக்கலாம். அந்த நன்றியுள்ள எறும்ப போல நீங்களும் இன்னைக்கே எந்த லாபமும் பார்க்காம ஒரு சின்ன உதவியை செஞ்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் கடலை விட பெருசா இருக்கும். இந்த கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். டாடா.